கும்பராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசியிலேயே ராகு, இந்த மாதம் இல்லை, ராகு வந்து சில மாதங்கள் ஆகின்றன. ஸோ ராசியில் ராகு இருக்கும்போது கொஞ்சம் மனக்கவலை, மனக்குழப்பம், டிப்ரெஷன், டென்ஷன் இதெல்லாமே ஏற்படும். பட் குரு பார்வை இருக்கிறனால பேலன்ஸ் ஆகிடும். இருந்தாலுமே ராசியில் ராகு இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு கட்டாயம் ஒரு பிராணாயாமா, ஒரு மெடிடேஷன் நிச்சயமாக பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் எந்திரிங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு எக்ஸசைஸ், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இதெல்லாம் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து பாத சனி வேறு நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த். உடம்பு நல்லா இருந்துச்சுனாலே மற்ற எல்லா பிரச்சனைகளுமே நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுவோம். 2ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ 2ல் சனி இருக்கிறனால வாக்கு ஸ்தானத்துலேயே சனி உட்காந்துருக்கிறாரு. அதனால் விடுற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா? தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். மற்றவங்களுக்காக போய் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு கத்திட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? அது நமக்கு தேவையே இல்லை. சரிங்களா? ஸோ நம்மளோட வார்த்தைகளுக்கு எந்த இடத்துல வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம பேசணும். அதனால் மெயினாக வந்து குடும்பம், வாக்கு இந்த விஷயங்களில் வந்து கவனத்தை செலுத்தியே ஆகணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள்னாலேயே குடும்பத்தில் மன பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும். சரிங்க? அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு பாத சனி, அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ். அதனால் எப்போவுமே நடக்கும்போது கவனமாக இருங்க. பாதங்களில் வந்து அடிபடுறது, சுளுக்கு ஏற்படுறது, இரத்த காயம் ஏற்படுறது இந்த மாதிரி தன்மைகளை கொடுக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காலடி எடுத்து வைக்கிறதுல கட்டாயம் ஒரு கவனம் தேவை. மற்றபடி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டிங்கனாலே இந்த சனியோட தாக்கம் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது மிக சிறப்பு. குழந்தைகளால் சந்தோஷப்படுறது, மன மகிழ்ச்சி ஆகிறது, மனசில் ஒரு தெளிவு இருக்கிறது, இதையெல்லாம் கண்டிப்பாக இந்த 5ஆம் இடத்துல குரு வந்து கொடுத்தே தீர்வார். ஓகேங்களா? சுப நிகழ்ச்சி நடக்கிறது இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் மைனஸே இல்லை. நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது ராசியில் ராகுவும் 2ஆம் இடத்துல சனியும் இருக்கிறனால மனசை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது ஆல்ரெடி இருக்கார். இப்போ சுக்கிரன் இந்த மாதம் அங்கே தான் சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்போ கணவன் மனைவி இந்த பொதுவாகவே 7ஆம் இடத்துல பாவகிரகம் கேது, ராகு, சனி இவங்க சூரியன் இவங்கெல்லாம் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு ஈகோ வந்து நீயா நானா அப்படின்னு ஒரு போட்டி ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் இப்போ அது சுக்கிரன் அந்த இடத்துக்கு வர்றதுமே வந்து ஒரு ஈகோவை தான் கொடுக்கும், ஒரு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. தயவுசெய்து விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. நம்ம சொல்கிறது தான் அவங்க கேட்கணுன்னு எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. வாழ்க்கையிலேயே ஒரு தலைவலியான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு நினைக்கிறது. ஸோ அதுக்கு வந்து இடமே கொடுக்காதீங்க. ஸோ ஃப்ரீயாக வச்சுக்கோங்க மைண்டை. ஓகேங்களா? ஸோ 8ல் சூரியன், புதன். 8ல் புதன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான் உங்களுக்கு. புரட்டாசி 16 வரைக்கும் 8ல் புதன் இருக்கும்போது பண வரவு, லாபம் இதெல்லாமே நல்லாயிருக்கும். பட் சூரியன் இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டார். ஓகே? ஸோ உடம்பு விஷயத்தில் கவனமாக இருங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. 8ல் இருக்கிற புதன் பார்த்திங்கன்னா புரட்டாசி 16க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஆல்ரெடி 9ல் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் இருக்கிறாரு. அங்கேயே புதன் போகும்போது 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த் பிரச்சனைகள் வந்து கட்டாயமாக ஏற்படும். வீண் வம்பு சண்டை இதையெல்லாம் ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த நிலம் வாங்குறது விற்கிறதுல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? அப்பா வழி உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து நம்ம நடந்துக்கிறது நல்லது. ஸோ அவங்க சார்ந்து ஏதாவது வீண் செலவுகள் ஏற்படும். அதனால் அதுலலாம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ஓகே ஃபைன், நல்லா இருக்குது. வேறு எதுவும் பெரிய மைனஸ் கிடையாது. ஸோ 5ல் குரு இருக்கிறனால எல்லாத்தையுமே ஓரளவுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவார். மெயினாக கும்பராசிக்கான பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது குடும்பம், கணவன் மனைவி பிரச்சனை இதுதான். அதுக்கப்புறமேட்டு ஹெல்த்து. பொதுவாகவே எல்லாத்துக்குமே சுற்றி இந்த இடங்கள் தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. சில குடும்பத்தில் தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், அதை தானே நம்ம பார்த்தாகணும். அதனால் வந்து விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கலச வழிபாடு பண்ணுங்கள். பக்கத்தில் எந்த இடத்துல வந்து கும்பாபிஷேகம் நடந்தாலும் கட்டாயமாக கலந்துக்கோங்க. ஸோ கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்து கலச வழிபாடு வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ கும்பராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த மாதம் இன்னும் சிறப்பான பலன்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். கும்பராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசியிலேயே ராகு, இந்த மாதம் இல்லை, ராகு வந்து
சில மாதங்கள் ஆகின்றன. ஸோ ராசியில் ராகு இருக்கும்போது கொஞ்சம் மனக்கவலை, மனக்குழப்பம், டிப்ரெஷன், டென்ஷன் இதெல்லாமே ஏற்படும். பட் குரு பார்வை இருக்கிறனால பேலன்ஸ் ஆகிடும். இருந்தாலுமே ராசியில் ராகு இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு கட்டாயம் ஒரு பிராணாயாமா, ஒரு மெடிடேஷன் நிச்சயமாக பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் எந்திரிங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு எக்ஸசைஸ், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இதெல்லாம் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து பாத சனி வேறு நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த். உடம்பு நல்லா இருந்துச்சுனாலே மற்ற எல்லா பிரச்சனைகளுமே நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுவோம். 2ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ 2ல் சனி இருக்கிறனால வாக்கு ஸ்தானத்திலே சனி உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் விடுற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா? தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். மற்றவங்களுக்காக போய் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு கத்திட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? அது நமக்கு தேவையே இல்லை. சரிங்களா? ஸோ நம்மளோட வார்த்தைகளுக்கு எந்த இடத்துல வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம பேசணும். அதனால் மெயினாக வந்து குடும்பம், வாக்கு இந்த விஷயங்களில் வந்து கவனத்தை செலுத்தியே ஆகணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள்னாலேயே குடும்பத்தில் மன பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும். சரிங்க? அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு பாத சனி, அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ். அதனால் எப்போவுமே நடக்கும்போது கவனமாக இருங்க. பாதங்களில் வந்து அடிபடுறது, சுளுக்கு ஏற்படுறது, இரத்த காயம் ஏற்படுறது இந்த மாதிரி தன்மைகளை கொடுக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காலடி எடுத்து வைக்கிறதுல கட்டாயம் ஒரு கவனம் தேவை. மற்றபடி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டிங்கனாலே இந்த சனியோட தாக்கம் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது மிக சிறப்பு. குழந்தைகளால் சந்தோஷப்படுறது, மன மகிழ்ச்சி ஆகிறது, மனசில் ஒரு தெளிவு இருக்கிறது. இதையெல்லாம் கண்டிப்பாக இந்த 5ஆம் இடத்துல குரு வந்து கொடுத்தே தீர்வார். ஓகேங்களா? சுப நிகழ்ச்சி நடக்கிறது இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் மைனஸே இல்லை. நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது ராசியில் ராகுவும் 2ஆம் இடத்துல சனியும் இருக்கிறனால மனசை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது ஆல்ரெடி இருக்கார். இப்போ சுக்கிரன் இந்த மாதம் அங்கே தான் சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்போ கணவன் மனைவி இந்த பொதுவாகவே 7ஆம் இடத்துல பாவகிரகம் கேது, ராகு, சனி இவங்க சூரியன் இவங்கெல்லாம் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு ஈகோ வந்து நீயா நானா அப்படின்னு ஒரு போட்டி ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் இப்போ அது சுக்கிரன் அந்த இடத்துக்கு வர்றதுமே வந்து ஒரு ஈகோவை தான் கொடுக்கும், ஒரு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. தயவுசெய்து விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. நம்ம சொல்கிறத தான் அவங்க கேட்கணுன்னு எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. வாழ்க்கையிலேயே ஒரு தலைவலியான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு நினைக்கிறது. ஸோ அதுக்கு வந்து இடமே கொடுக்காதீங்க. ஸோ ஃப்ரீயாக வச்சுக்கோங்க மைண்டை. ஓகேங்களா? ஸோ 8ல் சூரியன், புதன். 8ல் புதன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான் உங்களுக்கு. புரட்டாசி 16 வரைக்கும் 8ல் புதன் இருக்கும்போது பண வரவு, லாபம் இதெல்லாமே நல்லாயிருக்கும். பட் சூரியன் இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டார். ஓகே? ஸோ உடம்பு விஷயத்தில் கவனமாக இருங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. 8ல் இருக்கிற புதன் பார்த்திங்கன்னா புரட்டாசி 16க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஆல்ரெடி 9ல் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் இருக்கிறாரு. அங்கேயே புதன் போகும்போது 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த் பிரச்சனைகள் வந்து கட்டாயமாக ஏற்படும். வீண் வம்பு சண்டை இதையெல்லாம் ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த நிலம் வாங்குறது விற்கிறதுல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? அப்பா வழி உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து நம்ம நடந்துக்கிறது நல்லது. ஸோ அவங்க சார்ந்து ஏதாவது வீண் செலவுகள் ஏற்படும். அதனால் அதுலெலாம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ஓகே ஃபைன், நல்லா இருக்குது. வேறு எதுவும் பெரிய மைனஸ் கிடையாது. ஸோ 5ல் குரு இருக்கிறனால எல்லாத்தையுமே ஓரளவுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவார். மெயினாக கும்பராசிக்கான பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது குடும்பம், கணவன் மனைவி பிரச்சனை இதுதான். அதுக்கப்புறமேட்டு ஹெல்த்து. பொதுவாகவே எல்லாத்துக்குமே சுற்றி இந்த இடங்கள் தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. சரி, குடும்பத்தில் தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், அதை தானே நம்ம பார்த்தாகணும். அதனால் வந்து விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கலச வழிபாடு பண்ணுங்கள். பக்கத்தில் எந்த இடத்துல வந்து கும்பாபிஷேகம் நடந்தாலும் கட்டாயமாக கலந்துக்கோங்க. ஸோ கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்து கலச வழிபாடு வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ கும்பராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த மாதம் இன்னும் சிறப்பான பலன்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.